பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேரவையினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, முன்னாலே அமர்ந்திருக்கின்ற கொங்குநாடு முன்னேற்ற பேரவையினுடைய அனைத்து உறுப்பினர்களே, கிளை உறுப்பினர்களே, தீரன் சின்னமலையினுடைய 1756 இருந்து 1805 வரையிலும் 49 வருஷத்திலேயே அவர்கள் மிகப்பெரிய சாதனையை சாய்த்து கொங்கு நாட்டிலே ஒரு மாவீரன் என்ற பெயரை பெற்ற அந்த தீரன் சின்னமலையினுடைய வாரிசுகளாக வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இளைஞர்களே, ஒரு புலியை ஆண் கூடல் ஒரு பெண் முரத்தாலேயே அடித்து விரட்டினார் என்ற 1604 ஆண்டு கொங்கு நாட்டை ஆண்ட ராசக்கால் என்ற ஒரு கொங்கு நாட்டு பெண்மணியுடைய வாரிசிலே வந்திருக்கின்ற பெண்கள் கூட்டமே, கொங்கு நாட்டிலே நம்மளுக்கு அரசியல் தெரியாது, அரசியலுக்கு புரியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சுயநலத்துக்காக. அரசியலை கற்றுக் கொடுத்தவர்களே கொங்கு நாட்டுக்காரர் என்பதை சரித்திரத்தை படிக்க மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். கொங்கு நாடு என்பது இன்னைக்கு நான் ஒருவனாக வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு கொங்கு நாட்டை கோடு போட்டிதுதான் கொங்கு நாடு என்று நான் கண்டுபிடிக்கப்படவில்லை. இல்லை, மேடையில் இருக்கின்ற அனைத்து நம்ம பொறுப்பாளரும் கண்டுபிடிக்கப்படவில்லை, நீங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கொங்கு நாடு என்று வரைபடத்திலே இருக்கிறது. இன்னைக்கு கூட விக்கிபீடியா என்ற ஒரு இன்டர்நெட்ல போய் பாருங்கள், அந்த இன்டர்நெட்ல விக்கிபீடியா என்ற இன்டர்நெட்ல பாருங்கள், கொங்கு நாடு என்று தனி வரைபடம் இருக்கிறது. அதுதான் குளித்தலையில் இருந்து மேற்கும், திருப்பத்தூரில் இருந்து மேற்கும், கொடைக்கானலில் இருந்து வடக்கும், கொள்ளைகாலத்திலிருந்து தெற்கும், வாழையாறிலிருந்து கிழக்கும் இந்த பகுதிதான் கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டு பகுதிக்காக மட்டும்தான் நாம் அந்த அரசியல் கட்சியை துவக்கி இருக்கிறோம். நாம் ஒன்று இந்த நாட்டை தமிழகத்திற்கென்றோ இந்தியாவுக்கென்றோ இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே கொங்கு நாட்டுக்காக ஆரம்பிக்காத அரசியல் கட்சி என்றுதான் சொல்லி இருக்கிறோம். ஆகவேதான் கொங்கு நாட்டை 1604 ஆண்டு இந்த கொங்கு நாட்டை ஒரு கொங்கு கவுண்டச்சி ராசக்கால என்ற ஒரு பெண்மணி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் என்பதுதான் நம்மையார் பேர் ராசக்கால். ஆகவே அதற்கு பின்னால் 1756 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்த தீரன் சின்னமலை அவர் அங்கே 1805 சங்ககிரி கோட்டிலே தூக்கலிடும் பொழுது, உங்களுக்கு இந்தியாவில் எத்தனை சுதந்திர போராட்டங்கள் இருந்தாலும் கூட தீரன் சின்னமலையினுடைய வரலாறை தெரிந்து பார்க்க வேண்டும். அவர் ஒருவர் தான் தூக்கலிடும் பொழுது அவரும் அவருடைய சகோதரர் 2 பேரும் 3 பேர் கருப்பு சேவை என்ற ஒரு நாடாரினத்தைச் சேர்ந்தவரும் 4 பேரையும் ஒரே நேரத்திலே தூக்கலிட்டார்கள். தீரன் சின்னமலை 2 சகோதரர்களும் கருப்பு சேவை என்ற ஒரு நாடாரும் 4 பேரையும் ஒரே நேரத்திலே தூக்கலிட்டார்கள். அதுதான் இந்தியாவிலே ஒரே குடும்பத்திலே 3 பேரும் அவருடைய நண்பரான கருப்பு சேவையின் தூக்கலிட்டது இந்த கொங்கு மண்ணில் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீரபாண்டி கட்டபொம்மனை பிடிக்கும் பொழுது கூட அவருடைய தம்பி ஊமத்தரை தப்பி ஓடிவிட்டார். ஆனால் தீரன் சின்னமலை கூட பிறந்த 2 பேரும் அண்ணனை தூக்கிலிடும் பொழுது நாங்கள் எதுக்கு வாழ வேண்டும் என்றும் அவங்களுக்கும் அதே தூக்கு கைத்திலே தூக்கினார்கள். அப்பேற்பட்ட வீர வரலாறு படைத்ததுதான் இந்த கொங்கு நாடு. அதற்கு பின் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே 1947 சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே இந்தியாவிலே 4 மாநிலங்களாக இருந்தது. இன்னைக்கு 34 மாநிலங்களாக இருக்கிற இந்தியா 4 மாநிலமாகத்தான் வெள்ளைக்காரன் வைத்திருந்தார். அதான் தென்னாடு என்று சொன்னால் சென்னையினுடைய தலைநகரமாக வச்சு கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உட்பட இந்த 4 ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு மாநிலமாக இருந்தது. இப்பொழுது அது உங்களுக்கு 1947 சுதந்திரத்துக்கு பின்னால் தான்
இந்த நம்முடைய மாநிலங்கள் நாளாக பிரிக்கப்பட்டது. முதல்ல மெட்ராஸ் ஸ்டேட் ஒண்ணுதான். கேரளாவில் கள்ளிக்கோட்டை கூட மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் இருந்தது. கர்நாடகா மாநிலம் முழுவதும் மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் இருந்தது. ஆந்திரா முழுவதும் மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் இருந்தது. ஆகவே 4 மாநிலங்களும் ஒன்றாக இருந்த காலத்திலேயே சென்னை ராஜ்யத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் டாக்டர் சுப்பராயன் அவர்கள். அவரும் நம்முடைய கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள். 1604ஆம் ஆண்டு ராசக்கால் என்ற பெண்மணி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். 1756 805 வரையில் நம்மளுடைய தீரன் சின்னமலை அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். 1934 38 வரையிலும் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் இந்த தென்னகத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார். அப்படி கொங்கு நாட்டுக்காரர் ஆட்சியாளர் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்குத்தான் இந்த விளக்கத்தை சொல்லுகின்றேன். ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், நான் பல முறை பல நாட்களாக சொன்னதுதான். என்னவென்று கேட்டால், கொங்கு நாட்டிலே நாம் இன்னைக்கு கடுமையான உழைக்கிறவர்கள், நேர்மையாக உழைக்கிறவர்கள். கொங்கு நாட்டிலே உங்களுக்கு தெரியும், சில பகுதியிலே 1000 அடி 1200 அடி நம்மளுக்கெல்லாம் போர்வெல்ல போட்டு கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்பரசரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டியில விட்டு அதை சொட்டு நீர் பாசனமா உருவாக்கி இன்னைக்கு அந்த அளவுக்கு கடுமையான விவசாயம் செய்கிற மக்கள் யார் என்று சொன்னால் அது கொங்கு நாட்டு மக்கள் மட்டுமே தான். தஞ்சாவூர்ல 2002 2003ஆம் ஆண்டு காவேரியில தண்ணி கொஞ்சம் குறையாக வந்தது. அங்கெல்லாம் பஞ்சம், எலி பிடிச்சி திங்கிறாங்க, கறியில திங்கிறான்னு சொன்னாங்களே. நான் அந்த சமயத்துல போய் தஞ்சாவூர் பகுதியில் ஏன் இவ்வளவு வறட்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, இல்ல இங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிணறு தோண்டுவீங்களா, உங்களுக்கு தண்ணி வராதுன்னு கேட்டா, இல்லை கிணறு தோண்டுன்னா 40 அடி தோண்ட வேண்டியதா இருக்குதுங்களா? இல்ல 40 அடி கிணறு தோன்றதுக்கே இவ்வளவு கஷ்டம். தண்ணி வாய்க்கால் வேணா வெட்டி விட்டுருவாங்க. அந்த 2 போத்த நெல் எடுத்து போட்டு அடுத்த நேரத்துல ஊருக்கு முன்னால் ஒரு மரம் இருக்கு, அங்க ஒரு சத்திரம் இருக்கு, அங்க 15ஆம் மரம் ஆடிட்டு உட்கார்ந்துக்குவாங்க. அப்படி சோம்பேறியா இருக்கிறவங்கள கொங்கு நாட்டிலே கடுமையாக உழைக்கின்ற சமுதாயம், கொங்கு நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் தொழிலாக இருந்தாலும் விவசாயமா இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் கடுமையாக உழைக்கின்ற சமுதாயம் தான் கொங்கு நாட்டிலே வாழுகின்ற சமுதாயம். அப்படி உழைத்ததன் காரணமாக கொங்கு நாடு பொருளாதாரத்திலே கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது. கல்வியில கூட கொஞ்சம் நம்மளுடைய கொங்கு நாடு முன்னேறி இருக்கிறது. உண்மை. இதெல்லாம் உழைப்பால் வந்தது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே 12 மாவட்டங்களாக இருந்த பொழுது கொங்கு மாவட்டத்திலே நீங்கள் 32 மாவட்டங்களாக பிரிக்கும் பொழுது நீங்கள் கொங்கு மாவட்டத்தை ஏன் புறக்கணித்தீர்கள் என்று நான் அன்னைக்கே கேட்டிருக்கேன். 12 மாவட்டங்கள் இருக்கும் பொழுது இன்னைக்கு 32 மாவட்டம் பண்ணினீங்களே, ஏன் கொங்கு மாவட்டத்திலே இன்னைக்கு 15 ஆண்டுகளாக போராட்டத்துக்கு பின்னால் நீங்க ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பிரித்திருக்கிறீர்களே? இதே நிலை எல்லா இடத்துக்கு இருந்தால் நான் கேட்க போறதில்லை. எல்லா இடத்துக்கு இருந்தால் கோவை மாவட்டத்தின் ஜனத்தொகை பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு முன்னாலே 43 லட்சம். பிப்ரவரி 15ஆம் தேதி நாம் மகாநாட்டை நடத்தினோம். அந்த மகாநாட்டில் தான் அந்த அவனாட்சி அத்திக்கடல் எடுத்த தீர்மானத்தில் போட்டோம். 15ஆம் தேதி மகாநாடு, 22ஆம் தேதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை துவக்கி வைத்தார்கள். 15ஆம் தேதி நாம மகாநாடு முடித்தோம். 7 நாட்கள் பின்னால் திருப்பூரில் திருப்பூர் மாவட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், அவனாட்சி அத்திக்கடல் திட்டத்தை நான் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வோம் என்று. அந்த மகாநாட்டுக்கு முன்னாலே அவர்கள் பரிசீலனைக்கு தெருக்க முடியல, தம்பி சொன்னது போல. அன்னைக்கு அந்த திருப்பூர் மாவட்டத்தை 15 ஆண்டுக்கு அப்புறம் பிரித்தீங்களே, அதற்கு பிற்பாடு திருப்பூர் மாவட்டத்தை பிரித்த பிறகு